மலையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அச்சதர்வதனோ பிரம்மா துபாது அபதோ ஹரிஹி. அபாலலோச்சன சம்போ பகவான் பாதராஜனஹ. நமோ பிரம்மண்ய தேவாய கோப்ராஹ்மணஹிதாய ச. ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. ஸ்ரீலபதியான பகவானுடைய அனுகிரகத்தினால சகஸ்ரநாமங்கள் அப்படின்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமம். நாமங்கள் அப்படிங்கிறத பெயர்கள், நாமம் அப்படின்னால் ஒன்றும். அப்படி எத்தனை சகஸ்ரநாமங்கள் அமைஞ்சிருந்தாலும் அதுல ராஜாவாக ஜொலிக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமம். என்ன காரணம் அப்படின்னா, பகவான பிரத்யட்சமா நிறுத்தி பகவானுடைய சரணத்துல பத்திர புஷ்பத்தை சாத்தின பெருமை விஷ்ணு சகஸ்ரநாமம். மற்றதெல்லாம் வேத ரீதியாக புராண ரீதியாக வந்திருக்கு. மகாபாரதத்துல இதனுடைய பெருமையை சொல்றதையோ இதற்கு ஈடு இணையே வேறதையுமே சமானமா சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னு தேடிட்டு போனோம் அப்படின்னா சர்வ பிராயசித்தம். மனுஷாரோட ஜென்மாவே பூர்வ கர்மம். இல்லைன்னா லோகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கலாம், எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், எல்லார் கையிலையும் சௌக்கியம் இருக்கலாம், சௌபாகியம் இருக்கலாம், ஆயுசு உண்டாகலாம். ஆனா ஏத்த இறக்கமா இருக்க. சரி, மனுஷாலால இதெல்லாம் உண்டாக்குச்சு அப்படின்னா தனியோ ஜீவகோடி தத்துக்கள். ஒரே ஒரு தேனி இதனோடு தேனுக்காக எத்தனையோ இடத்தை சுத்தி வருது. மதுரமா அதை கிடைச்ச பிற்பாடு அதை தான் உண்டு கடிக்காம அதை சேமிச்சு வைக்கிறது. அது மாதிரி மனுஷா சுகத்துக்காக ஓடிட்டே இருக்கு. அந்த சுகம் சாஸ்வதமா இருக்கா அப்படின்னா ஏதோ சுகிக்கிறதை தவிர கிடைக்கல. ஆனால் பகவானுடைய சரணத்துல பக்திய பண்றதுனால அது நித்திய நிரந்தரமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கலி தர்மம். இதுதான் பாரதத்துல தர்மபுத்திரர் குருக்ஷேத்திரத்துல சுடுகாடா போய் கிடக்கு. லட்சக்கணக்கான ஜீவன்கள் மறிச்சு போய் கீழே கிடக்கு. யானை, குதிரை, ஒட்டகம் யுத்தத்துக்கு வந்தவா, வேடிக்கை பார்த்தவா, வெள்ளேந்திய வீரர்கள், பாதுகாப்பு படைக்கு வந்தவா, சொந்தக்காரர், குரு, ஆச்சாரியர், பிராமணா, சத்ரியா, வர்ணாசிரம பேதம் இல்லாம அத்தனை பேர் கிடக்க. லட்சக்கணக்கான பேர் கிடக்க. பல கருதேற்றத்துக்கு வழி என்ன? தன்னுடைய பந்துக்களுக்கெல்லாம் அத்தியாயத்திய பண்ணி அவளுக்கெல்லாம் பண்ண வேண்டிய தசமதின காரியங்களை பண்ணி ஏகோதிஷ்டம் சமுட்டீகரணம் வரைக்கும் பண்ணிட்டு இன்னும் பட்டாபிஷேகம் யுக்தம் ஆகல. மனசுல சஞ்சலம் இருக்கு. மனசஞ்சலம் இருக்கே, அது எப்படி நிவர்த்தி ஆகும்? இந்த மனசஞ்சல நிவர்த்திக்காக பகவான் கிருஷ்ணருடைய சரணத்துல கதற இவ்வளவு பெரிய பாவம் வச்சுட்டேன்னு சிரிச்சுட்டே சொல்றாரு பகவான். அப்பா, நீ பண்ணிருக்கிறது காரியம், அதற்கு ஒரு காரணம். சத்திரியனுக்கு யுத்த தர்மம் போதிக்கப்பட்டிருக்கு.
அதனால இது பாவம் இல்லை. இந்த க்ஷேத்திரத்துல யாரு மதிச்சாலும் என்னுடைய சரணத்துல வந்து செலுத்திடுவார். கேட்டாராம் கர்ணன் திரும்பி நிற்கிறத அவனுடைய பின்பக்கத்துல அர்ஜுனன் ஒரு பானம் விட்டு அதற்கு பிற்பாடு புஷ்பமா அவன் மேல விடத்த அவருடைய பந்துக்கள் பக்கத்துல வந்து கதறினா கூட ஒரு ஸ்திரி கதறினாலே அது யாரு? சிரிச்சுனே சொன்னாரா, அவர்தான் பூமாதி. இனிமேல் தர்மம் பண்றதுக்கு யார் இருக்கா? உன்னை விட்டா தர்மம் பண்றதுக்கு மனுஷா கிடையாது. நீ போய் சேர்ந்துட்டா இனிமேல் ஒண்ணும் இல்லையேன்னு பூமாதேவி தர்ம தேவதைகளுடைய ரூபமா வந்து பக்கத்தில் நின்று கதறினா கனி புறக்க போறது போல இருக்குன்னு அவர் நினைச்சுட்டு விட்டார். தர்மபுத்தர் குருமாது. அப்ப அந்த தர்மத்தை எப்படி காப்பாத்துறது? தர்மம் எதுல இருக்கு? எல்லாரும் அதர்மியா போயிட்டா அதை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னா, அப்ப பகவான் சொன்னார், வா எல்லாரும் போகலாம், ஒருத்தரை பார்க்க போவோம். அந்த பெரியவருடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் ஒரு அனுகிரகமாகும். பகவானான நீங்க இருக்கே, உங்களை மீறி யாரு? சிறிச்சதே திரும்பவும் சொல்ற, நான் இருக்கலாம், என்னை விளங்க வைக்கக்கூடிய மகாத்மாக்களினால்தான் நான் இருந்திருக்கேன். பரமம் யோ மஹத்தேஜஹா பரமம் யோ மஹத்தவஹ அப்படிங்கிறதே அப்பேற்பட்ட பரம புருஷனான வேதங்களினால் ஆராதிக்கக்கூடிய சகஸ்ர சீர்ஷா புருஷா 1000 புருஷர்களுக்கு சமமான சொல்லக்கூடிய பகவான் தர்மபுத்திரத்தை கூப்பிட்டு பஞ்சபாண்டவாரோட கூட எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பீஷ்மருடைய சரணத்தில் மட்டும் வைக்கிறார். பீஷ்மராகப்பட்டவர் பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்த்துட்டு ஆரம்பிக்கிற பீஷ்மர் பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்த்து ஆரம்பித்த நாமங்கள் தான் பகவானுக்காக தொடுக்கப்பட்ட, அர்ச்சிக்கப்பட்ட, பூஜிக்கப்பட்ட, விஸ்தரிக்கப்பட்ட, வணங்கப்பட்ட மத்திர புஷ்பமாக பகவானுடைய சரணத்துல ஜொலித்து இதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். வேதத்தை துல்லியமாக கொண்ட ஒரு ரகசியம், பொக்கிஷம். தர்மபுத்திரர் கேட்டார், அப்படி தாரதாரையா ஜலம் வருது, பகவானுடைய சரணங்களை சமர்ப்பணம் பண்ணப்பட்டது. மனசுல ஒரு பிரசாந்தம் ஏற்பட்டதால் அதை கேட்டவர். முதல்ல கேட்டவர் தர்மபுத்திரர், முதல்ல சொன்னவர் பீஷ்மர், முதல்ல திருவடியில அர்ச்சனையை வாங்கினவர் பகவான் கிருஷ்ணர். ஏற்பட்ட ரொம்ப உயர்ந்த நாமங்கள். இந்த நாமாவை எப்போ ஜபம் பண்ணலாம், எப்படி ஜபம் பண்ணலாம் அப்படின்னா, பகவான் கேட்டேப்பா தர்மம்னே இதுதான். இந்த நாமத்தை யார் ஜபிக்கிறாரோ, இந்த நாமத்தை யார் சொல்றாரோ, இந்த நாமத்தை யார் பூஜிக்கிறாரோ அவளுக்கு சமஸ்த ஐஸ்வர்யங்கள் உண்டு. கலியுகத்துல இதுதான் காப்பாற்றப்படுறாரு. கலியுகத்துல ஹரிநாமத்தை தவிர வேறு வழி கிடையாது. அந்த ஹரிநாமம் எதுல புதிந்து கிடக்குன்னா விஷ்ணு சுநாமத்துல எங்க பாராயணம் பண்றாரோ அந்த இடத்துல சுபிட்சம் இருக்காரு. அவளுக்கு நதுவா சொல்ல முடியாது. 1000 வாரங்கள் சொல்றதுன்னா நீங்க அனுகிரகம் பண்ணி தரதே 1000வது வாரத்துல 999வது வாரம் 1000வது வாரம் விஷ்ணு சகஸ்ரநாம சத்சங்கம் நடந்துட்டு அவனுக்கு வாசுதேவோ அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய திருநாமத்தினால சொல்லப்பட்ட பெரியவர்னால ஒரு சத்சங்கம் ஆரம்பிச்சு 1000வது வருடம் ஸ்ரீனிவாசனாகவே பகவானுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த திருநாமம். நைமிஷாரண்யத்தினுடைய பிரபந்தம் சொல்றது, ஊழ்வினை சுவர் வைத்து நாட்டில் ரோமம் வை தொழுவது மாசம்
தானுடை குரம்பை பிரிதும் போதும் சரணம் சரணமே என்னிருந்தேன் தேனுடை கமல திருவிழு கரசே திரைகொள்வான் நெடுங்கடல் கடந்தாய் யாருடைய தவத்தால் சிக்கன பிடித்த நெய்விசாரண்யத்தொழிந்தாய். அப்படி நம்முடைய உடம்போ நம்முடைய சரீரமோ பூர்வ கர்மாவினால வந்தது. மேற்கொண்டு இந்த கர்மாவை நசித்து ஜெயித்து நாம் பொறுத்து வெளிய ஒரு வழியை காண்பிக்கக்கூடியதுதான் விஷ்ணு சகஸ்ரநாம மகாமந்திரம். சாலக்கடகா புத்திர பிராப்தி இல்ல, அவன் ஜபிக்கலாம். புத்திர பிராப்தி இல்ல, பரம ஏழையா இருக்கான், ஜபம் பண்ணலாம், அவன் கோடீஸ்வரா இருக்கான். யாராருக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் அனுகிரகம் பண்ண வல்லக்கூடிய கலியுகத்துல கலிதை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாமா, 1000 நாமா. அதுல விஸ்வஸ்மை நமஹ கிருஷ்ணவே நமஹ அப்படின்னு லோகத்துக்கெல்லாம் விஸ்வமாக இருக்கக்கூடிய, தயாருவாக இருக்கக்கூடிய, பரமபுருஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சரணங்கள்ல சகஸ்ரநாம ஜபம் பண்றவா ஒரு சகஸ்ரநாம ஜபம் பண்ண முடியல, காதால கேட்கும். பண்ணினாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம். ஜெகன்மாதாவான பார்வதி தேவி பரமேஸ்வரன் கேட்கிறதே பரமேஸ்வரன் சொல்றார், இந்த சகஸ்ரநாம சக்தி ஜபம் பண்றது ரொம்ப சக்தி. இந்த பண்ண முடியா லகுவா சொல்லேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே அப்படின்னு அவருடைய வாக்காலேயே சொல்லப்பட்டது, அவராலேயே அனுகிரகம் தரப்பட்டதுங்கிற பெருமைக்கு. அதனால ரொம்ப சக்தி, சகல சௌபாகியம் உண்டாக சகஸ்ரநாமத்தினுடைய பாராதனம் அனுகிரகமானது. அம்பாவுடைய அனுகிரகம், ஜெகன்மாதாவுடைய பிரசாதம், பரமபுருஷனான மகாபுருஷனுடைய அனுகிரகம், ஸ்ரீலபதியான பெருமானம் எல்லோருக்கும் சகல ஸ்ரேயசம் பகவான் பிரார்த்தனை. ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ்.